அன்பே ஆனந்தமாகட்டும். வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதி சிவன்ராத்திரியை முன்னிட்டு நம்மளுடைய கொங்கு காசி அஷ்டபைரவர் திருக்கோயிலில் 4 கால வேள்வி வழிபாடுகள் மிகச்சிறப்பாக நடைபெற இருக்குதுங்க. சாயங்காலம் 6 மணிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் சிவன்ராத்திரி வழிபாடு மிகச்சிறப்பாக நடைபெற இருக்குதுங்க. இதில் எங்கும் இல்லாத சிறப்பாக 3ஆம் கால வேள்வி வழிபாடானது 12 மணி முதல் 2 மணி வரை மோட்ச தீபம் ஏற்றுறாங்க. நம்மளுடைய வீட்டில் இருந்த முன்னோர்கள் இறந்தவர்களுக்காக மோட்ச தீபம் ஏற்றுறாங்க. இது எங்கும் இல்லாத சிறப்பாக நம்மளுடைய கொங்கு காசி அஷ்டபைரவர் திருக்கோயிலில் நடைபெற இருக்குதுங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய ஆவி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் மோட்சம் அடைகிறதுக்காகவும் கர்ம வினைகளெல்லாம் விலகிறதுக்காகவும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்றதுக்காகவும் இறையர்களோடு நம்ம இங்கே மோட்ச தீபம் ஏற்ற இருக்கிறாங்க. வெண்ணையினால் பைரவருக்கு மோட்ச தீபம் ஏற்றோம் நம்மளுடைய முன்னோர்களுக்காக. இந்த உலகம் செழிப்பாக இருக்கணும், விவசாயம் செழித்து வளர வேண்டும், எல்லா மக்களும் இன்புற்று வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு நடைபெற்று இருக்குதுங்க. அதனால் பக்தகோடி மெயின்பர்கள் எல்லாரும் வருகை புரிந்து சிவன்ராத்திரி அன்னைக்கு கொங்கு காசி அஷ்டபைரவர் திருக்கோயிலில் சிவன்ராத்திரி வழிபாடையும் செய்து மோட்ச தீபமும் ஏற்றி பயன்பெறுமாறு அன்போடு கோவை ஸ்ரீமத் தர்மராஜ அருள்பீடம் அன்னதான மடாலயம் சார்பாக அன்போடு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றோம். இடம் கொங்கு காசி அஷ்டபைரவர் திருக்கோயில், கோவை மாவட்டம் சிறுவாணி மெயின் ரோடு, ஆலாந்துறை அருகில் நாதகவுண்டன் புதூருங்க. கொங்கு காசி அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு இந்த இடம் காட்டும். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆலாந்துறை அப்படின்னு போட்டிருக்கிற எல்லா பேருந்துகளும் ஆலாந்துறையில் இறங்கி நாதகவுண்டன் புதூருக்கு ஆட்டோ வச்சும் வந்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்திருந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கங்க.